வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சுக்குநூறாக நொறுங்குதே திமிங்கலத்தை தூங்கும் திமுக. அதிமுகவில் விழும் அடுத்த விக்கெட் அவரா? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதிமுகவில் இருந்து முக்கிய பிரமுகர்கள் திமுகவில் இணைவது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சமீபத்தில் அதிமுகவின் முக்கிய இஸ்லாமிய முகாம்களில் ஒருவரான அன்வர் ராஜா திமுகவில் சேர்ந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் எம்பியும் அதிமுக அமைப்பு செயலாளரும் அன்வர் ராஜாவின் இந்த அரசியல் நகர்வு அக்கட்சியினரிடையே பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. இந்த நிலையில் இன்னொரு முக்கிய புள்ளி விரைவில் அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. அன்வர் ராஜாவுக்கு நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளது. 2001ஆம் ஆண்டு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழக அரசில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற 16வது மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக இவர் செயல்பட்டுள்ளார். அன்வர் ராஜாவின் இணைப்பை தொடர்ந்து அதிமுகவில் உள்ள மற்றொரு முக்கிய புள்ளியும் விரைவில் திமுகவில் இணைய வாய்ப்புள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மக்களவை தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கும் முன்னதாக அரசியல் தலைவர்கள் கட்சிகளை மாற்றுவது பொதுவான நிகழ்வுகள். வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு, குறிப்பாக ஆளும் கட்சிக்கு மாறுவது வழக்கம் என்பதால் இந்த நகர்வு இயல்பானது என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். திமுகவில் இணைய உள்ள அந்த முக்கிய பிரமுகர்கள் யார் என்பது குறித்து பல்வேறு யூகங்கள் நிலவி வருகின்றன. அன்வர் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் என்றும் சிலர் கூற, வேறு சிலரோ அவர் சென்னையை சார்ந்தவர் என தெரிவிக்கின்றனர். அந்த பிரமுகர்கள் மீது சில வழக்குகள் உள்ளதாகவும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததை அவர் விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதுவே அவரது கட்சி மாற்றத்திற்கு முக்கிய காரணம் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. சுமார் 5000 ஆதரவாளர்களுடன் அவர் திமுகவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கான இணைப்பு விழா விரைவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக சார்பில் நடைபெற உள்ள தேர்தலில் போட்டியிட அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முக்கிய பிரமுகரின் கட்சி மாற்றம் அதிமுகவின் அடித்தளத்தை கணிசமாக பலவீனப்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அவர் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவரா அல்லது சென்னையை சார்ந்தவரா என்பது இன்னும் உறுதிப்படவில்லை. ஒரு முக்கிய பிரமுகரின் விலகல் அதிமுகவின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படலாம். தேர்தல் சமயங்களில் கட்சி உறுப்பினர்கள் மாறும் நிகழ்வுகள் கட்சிகளின் பலத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதும் வழக்கம். இந்த சூழலில் அதிமுக வலுவான சவாலை எதிர்கொள்ளலாம். அதிமுகவின் இந்த முக்கிய பிரமுகர் திமுகவில் இணையும் முடிவை எடுத்ததற்கான காரணங்கள் குறித்து பல யூகங்கள் கூறப்படுகின்றன. கட்சியின் கொள்கைகள் மீதான அதிருப்தி, பாஜக கூட்டணிக்கான எதிர்ப்பு அல்லது எதிர்பார்த்த பதவி கிடைக்காத விரக்தி போன்றவை காரணமாக இருக்கலாம். அவர் மீதுள்ள வழக்குகள் காரணமாகவே கட்சி மாறுகின்றார் என்றும் சிலர் கூறுகின்றனர். இந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.